கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தியான வசனம் சங்கீதம் 86:5. ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். இந்த வசனத்திலேருந்து நாம் என்ன பார்க்குறோன்னா, ஏசப்பா ரொம்ப நல்லவர், அவர் உண்மையாகவே ரொம்ப நல்லவர். அவர் உண்மையாக நல்லவராக இருக்கிறபடினால தான் அவர் நம் பாவங்களை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறாரு. நம் பாவங்களை வேறு யாருமே மன்னிக்க மாட்டாங்க. இந்த உலகத்தில் உள்ள மனுஷங்க யாருமே மன்னிக்க மாட்டாங்க. நம்ம இப்போ ஒரு தப்பு செஞ்சிருந்தா கண்டிப்பாக அதுக்கு பழி வாங்கணும் அப்படின்னே மனசில் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஏசப்பா ரொம்ப நல்லவர். அவர் அப்படி நினைக்கவே மாட்டார். நாம் எவ்வளோ பாவம் செஞ்சாலும் நம்மளை மன்னிக்கிற தேவன், நம்ம இரக்கமுள்ள தேவன். அவரே சொல்லியிருக்காங்க, உங்கள் சத்துருக்களை 70 தரம் மன்னிக்கணும்னு. அப்போ நாம் ஆனால் மன்னிக்கிறது இல்லை. ஆனால் ஏசப்பா அப்படி இல்லை. ஏசப்பா மன்னிக்கிற தேவனை. அவருடைய கிருபையும் ரொம்பவே புதிதாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதிதாக இருக்குது. அவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம இந்த உலகத்தில் வாழவே முடியாது. நாம் வாழ்வது, நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். ஆனபடியினால அவர் ஒவ்வொரு நாளும் நம்மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார். இந்த வசனத்தின் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆமென். God bless you.